நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமந்தர் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும், நல் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும், எனது மாணவர்களுக்கும், எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நமது காணொளியை கண்டு நேரில் நம்மை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஜோதிட சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக 14/2/2026 சனிக்கிழமை அன்று கோழிக்கால் நத்தம் குணேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், எடப்பாடி நந்தகோபால் ஐயா அவர்களுக்கும், திருச்சி அனிதா அவர்களுக்கும், புலியூர் ராமசாமி அவர்களுக்கும், காந்தி கிராமம் சரஸ்வதி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு நமது பதிவை காணலாம். நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. உழைப்புக்கேற்ற உயர்வு யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். இது ஒரு ஆஞ்சாதகம். ஸ்க்ரீனில் பாருங்கள். 25/1/1990 9:54 AM. பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே. இவருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரா நட்சத்திரம், பூராடம் 3ஆம் பாதம், தனுசு ராசி, மீன லக்கணம். லக்கணத்துக்கு 4 மிதுனத்தில் குரு பகவான், 5 கேது, 10ஆம் இடத்தில் தனுசில் சந்திரன், செவ்வாய், புதன், சனி பகவான், 11ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. அப்படி நவாம்சம் வந்துட்டிங்களா, சிம்ம லக்கணம். லக்கணத்தில் ராகு, கன்னியில் புதன், துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் சனி பகவான், தனுசில் குரு பகவான், மகரத்தில் சுக்கிரன் வர்க்கோத்தமம், கும்பத்தில் கேது பகவான், மேசத்தில் சூரியன், செவ்வாய். இந்த ஜாதகம் ஒரு சாதாரண ஜாதகம்தான். அடிப்படை சொத்து உண்டு. குடியிருக்க வீரருக்கு படிப்பு ஓரளவுக்கு படிச்சிருக்காரு, ஒரு டிகிரி படிச்சிருக்காரு. இவரை பொறுத்தளவு வயசு இப்போ 36 வயசு முடிஞ்சு 37 நடந்துகிட்டு இருக்குது. அடியானோட ஒரு 10 வருஷமாக வந்துகிட்டு இருக்காரு. ஒன்றும் தப்பு இல்லை. இவரை பொறுத்த எடுத்துட்டிங்களா, வாழ்க்கையில் நீங்கள் சுயமாக தொழில் செஞ்சு ஒரு பெரிய இடத்தோடு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அனுப்பினோம். தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கார். இன்று இந்த வயசில் சில கோடி தாண்டி சம்பாதிச்சிருக்காரு. இன்னும் சம்பாதிச்சிட்ருக்கார். தொழில் பலமாக அமைஞ்சிக்கிச்சு. அதுக்கு கிரகங்கள் பாருங்கள், அற்புதமான கிரகம். அதாவது இவர் எளிமையான முதலீடு, பெரிய லாபம் ஆரம்பத்தில். இப்பவும் உழைப்புக்கேற்ற ஊதியம், முதலுக்கேற்ற லாபம், முயற்சிக்கேற்ற வெற்றி. இது ஒரு அற்புதமாக அடிக்கடி சொல்லுவேன். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும், முயற்சிக்கேற்ற வெற்றி கிடைக்கணும், முதலுக்கேற்ற லாபம் கிடைக்கணும். அதுதான் வாழ்க்கை சிறப்புன்னு சொல்லுவேன். இவருக்கு இந்த 3மே சரியாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஜாதக பாரிஜாங்க நூறில் ஒரு பாடல், அருமையான பாட்டு பாருங்கள். லாப தானத்தோன் 2நாதன் கூடி கேந்திரத்தில் சுலபத்தால் திரைவங்கள் சோழன் லவிக்கும் தானே, குலோபத்தன் 2நாதன் குணமுடன் சுவரோடையகி உலோபத்தில் ராசிக்கு 4 திரவியம் சேரும் அப்படின்னு பாடல். அதுக்கு என்ன அதுன்னு கேட்டிங்களா, மீண்டும் பாட்டை நினைப்படுத்த பாருங்க ஒரு தடவை. லாப தானத்தூன் 2நாதன் கேந்திரத்தில் சுலபத்தா திரவியங்கள் சுகமுடன் லபிக்கும் தானே. ஒரு ஜாதத்தில் லாபாதிபதி 2ஆம் கோடி கேந்திரத்தில் அமர்ந்துட்டாவே சுலபமாக பணம் கிடைக்கும் அப்படின்னு பாட்டில் தத்துவம் கருத்து. அதுதான் முக்கியம். அது கோட்ப சாராம்சம் அதுதான். 2ஆம் அதிபதியும் லாபாதிபதி கூடி கேந்திரத்திலிருந்து விட்டால் சுலபமாக பொருள் சேரும். இதான் பாட்டு. அடுத்து பார்த்தீங்களா, 2ஆம் அதிபதி குணம் கெடாமல் இருந்து சுபரோட கூடிட்டார்னா அவனுக்கு தெளிவும் சேரும். இந்த 4 வரி பாட்டில் இதுதான் சாராம்சம். இவருக்கு பாருங்களேன், லாபாதிபதி யார்? இவருக்கு மீன லக்கணத்துக்கு சனி பகவான். 2ஆம் அதிபதி யார்? செவ்வாய். இருவரும் கூட எங்கே இருக்காங்க? கேந்திரத்தில் இருக்காங்க. அந்த பாடல் எப்படி பாருங்கள், 2ஆம் அதிபதி லாபாதி கேந்திரத்தில் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி சுபர கூடி 4இல் அமர வேண்டும், அல்லது 4ஆம் வீடு சேர வேண்டும்.
இவருக்கு பாருங்களேன், 2ஆம் அதிபதி யார்? செவ்வாய். லாபாதிபதி யார்? சனி பகவான். 4ஆம் அதிபதி புதன் இவ்வளோ சேர்ந்துருக்கார். அப்போ 2வது ரூல்ஸும் அருமையாக ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ ஜாருக்கு பார்த்தீங்களா, தொட்டது தொடங்குறது வச்சு தொடங்க. வயசு 37 வயசில் சில கோடி தாண்டிட்டார். இன்னும் வளர்ச்சி இருக்குது. இப்போ வளர்ச்சி போயிட்டுருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண பையன்தான். பக்கத்தில் கரூருங்க நகரத்துக்கு வேலைக்கு போன பையன்தான். இன்றைக்கி அங்கே ஒரு முதலாளியாக மாறி இவர்கிட்ட 10 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இடம் வாங்கியாச்சு, வீடு கட்டியாச்சு, போக்குவரத்து வாகனம் இருக்குது, 2 மணி நேரத்தில் இடம் வாங்கி போட்டாச்சு, ஒரு செல்வாக்காக இருக்கார். இப்போ சொத்து மதிப்பு கூட்டினா சில கோடி தாண்டும், அந்தளவுக்கு வந்திருக்கார். இன்னும் வளர்ச்சி உண்டு. அது காரணம் இந்த பாடல் படி கிரகம் திசை வந்துடுச்சு. சரி, இப்போ இது மட்டும் போதுமான்னு கேட்டால், அடின்னு சொல்கிற மாதிரி துணை விதியில் அவசியம் வேணும். முதல் விதியை பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதத்தை எடுத்துன்னு வச்சுங்களேன், லக்னாதிபதி கெடாமல் இருக்கணும். லக்னாதிபதி எக்காரணத்தை கொண்டும் கெடாமல் இருந்தாவே அது யோக ஜாதகம் தான். இவருக்கு லக்னாதிபதி யார்? குரு பகவான். எங்கே இருக்கார்? ராசியில் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல எங்கே இருக்கார்? புதன் கன்னியில் தனுசு இருக்கார். அப்போ புதனும் குருவும் பரிவர்த்தனை. லக்னாதிபதி கெடவில்லை, 4-10 பரிவர்த்தனையாக இருக்குது. அம்சத்தில் குரு ஆட்சி, அதாவது திருவாதிரை முதல் பாதலாம் ஆட்சியாக இருக்கார். அப்போ ஜாதகம் லக்னாதிபதி பலம் பெறுகிறார். எந்த ஜாதகம் லக்னாதிபதி பலமாக இருக்கணும். சரி, ஒரு ஆண் ஜாதகம் லக்னாதிபதி பலம் அடுத்து வரும் 10ஆம் அதிபதி பலமாக இருக்கணும். இவருக்கு 10ஆம் அதிபதி யார்? குரு பகவான் தான். அவருங்க இருக்கார், கெடாமல் 4 இருக்கார். 4ஆம் அதிபதி 10 இருக்கார். அப்போ 4-10 பரிவர்த்தனை. 2வது பாருங்கள், முதலில் சொன்னால் லக்னாதிபதி பலமாக இருக்கணும், எக்காரணம் கெடாமல் இருக்கணும், கெடலை. 10ஆம் அதிபதி பலமாக இருக்கணும், அவரும் பலமாக இருக்கார், கெடலை. 2 அடுத்து பாருங்கள், எந்த ஒரு ஜாதத்திலுமே 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி கூடிவிட்டால் அது பிரபல ஜாதகம். யாருக்குமே தெரியாமல் இருந்தாலும் பிரபலம் ஆயிடுவார். அவருக்கு புகழும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும், தொழில்நுட்பம் கிடைக்கும். யாருக்கெல்லாம் 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி கூடிட்டாவே அவன் செய்ய தொழிலில் வித்தியாசத்தை காட்டுவான், புதுமை புகுத்துவான், செயல் திறமை செஞ்சு அவனுக்கு சீக்கிரம் அந்த தொழிலுடைய நுணுக்கங்கள் கைவரப்படும். அந்த தொழிலில் நுணுக்கமான நபரை மாறிடுவான், மற்றவன் செய்ய முடியாது செய்வான். அப்படி தான் இறங்கி இன்றைக்கி இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புகழோடு இருக்கார், செல்வத்தோடு இருக்கார், வளர்ச்சி இருக்கார், ஏறுமுத்தர் இருக்கார். அது காரணம் 5-9 கூடி லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் மறையாமல் இருந்தால் அது யோக ஜாதகமே. ஒன்று, லக்னாதிபதி வலுவாக இருந்து எவ்வளோ தொடர்பு இருந்தால் அது மிகப்பெரிய பலம். இவருக்கு 5 கூடைய சந்திரனும் 9 கூடிய செவ்வாயும் கூடி 10 இருந்து லக்னாதிபதி 10 தூக்கி பரியத்தில் போட்டால் தூக்கி சேர்ந்து இருக்குமா இருக்குது. அப்போ 1, 5, 9 கூடினால் விஐபி ஜாதகம். 15 வயசு 37 ஆகுது, இப்போ விஐபி ஆகிட்டு இன்னும் வளர்ச்சி இருக்குது பாருங்கள். 5 வருஷம் அடுத்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு எப்படி நம்ம சிறப்பு சொன்னோமோ, ராசிக்கு பாருங்களேன், தனுசு ராசிக்கு லாபாதிபதி யாருன்னு கேட்டால் சுக்கிர பகவான், பாக்கியாதி யாருன்னு கேட்டால் சூரியன், 2 இணைஞ்சிருக்காங்க. அப்போ இவருக்கு இப்போ அவ்வளோ சம்மந்தப்பட்ட திசை ஓடிக்கிட்டு இருக்குது. ஜாதருக்கு யோக கிரகங்கள் அமைந்திருந்தாலும் இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுக்கரசு ஒரு 7, சூரிய 7, 14க்கு அப்புறம் சந்திரசு ஆரம்பிச்சிருச்சு. சந்திரசு 10 வருஷம் 24, செவ்வாய் 7 வருஷம் அருமையான திசை. இப்போ ராகுசு ஓடிக்கிட்டு இருக்குது. ராகு 11, ராகு நிற்கிற சாரம் அவிட்டம், அவிட்டத்துக்கு அதிபதி செவ்வாய், செவ்வாய் லக்னத்துக்கு தன பாக்கியாதிபதி, 10ல் திக்பலம் பெற்று வலுவாக இருக்கார். இப்போ இந்த ராகு சூப்பர் அருமையான திசை. அடுத்து குரு சூப்பரான திசை, அடுத்து சனி திசை. இப்போ இப்படி கிரகம் அமைஞ்சிட்டா, அதாவது ஏறுமுகமான திசை அமைஞ்சிட்டாவே வளர்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, வசதிக்கு பஞ்சம் இருக்காது, நினச்சது நடக்கும். அது மாதிரி யோக ஜாதகம். ஆக மொத்தம் ஒரு ஜாதகத்தில் நல்லா இந்த வீடியோவில் தெரிஞ்ச வேண்டிய முக்கியமான 2 விதி 2ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் கூடி கேந்திரத்தில் இருந்தால் அவன் சுலபத்தில் பணம் சம்பாதிப்பான். ஒரு பாயிண்ட். 2ஆம் அதிபதி லாபாதிபதி சுபரக்கோடி 4ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் 4ஆம் அதிபதி கூடினாலும் அவனுக்கு திரைவுகள் சேரும். 2 விதி அற்புதமான விதி. இதுக்கு துணை விதியாக தான் லக்னாதிபதி பலத்தை பார்க்கணும், 10ஆம் அதிபதி பலத்தை பார்க்கணும், பஞ்சமாதிபதி பலத்தை பார்க்கணும், பாக்கியாதிபதி பலத்தை பார்க்கணும். 4 பேரும் பலமாக இருக்காங்க. இப்படி அமைந்து விட்டால் அற்புதமான ஜாதகம். திசாபுத்தி ஒத்துழைக்கணும். இவருக்கு ஆரம்பத்தில் வந்த சுக்கர திசையும் சூரிய திசையும் மீனலக்கணத்துக்கு சிறப்பு கம்மி. எப்போவும் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் சூரிய திசை வந்ததுன்னா சிரமப்படும். குழந்தையிலே முடிஞ்சிருச்சு. இப்போ வாழும் வயசில் வளரும் வயசில் நல்ல திசை அமைஞ்சிருச்சு. என்ன அமைஞ்சிருக்குது? செவ்வாய் வந்துருச்சு, நல்ல திசை. ராகு ஓடிக்கிட்டு இருக்குது, நல்ல திசை. குரு வரப்போகுது, நல்ல திசை. அது சனி திசை. 10 வயசு ஓடிடும். ஆக கிரகத்தில் ஜாதகத்தில் யோகம் இருந்து
கிரகங்கள் திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் அவன் யோகத்தை அனுபவித்தே தீருவான். அதுக்கு லக்னாதிபதி பலம் பெற வேண்டும் என்று கூறி அடிக்கடி சொல்லுபோல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.